Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம பிரியாணி ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய pan வெச்சுக்கங்க. pan நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 to 6 tablespoons oil ஆட் பண்ணிக்கங்க. சோ ஆயில் கூடவே நான் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஆயிலும் நெய்யும் நல்லா சூடானதும் நான் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போறேன். 2 ஸ்டார், 2 துண்டு பட்டை, கொஞ்சம் ஜாவித்ரி, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நான் இதல சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 இல்லனா 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. சோ இது நல்லா வதங்குனதும் இதல நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. சோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது லைட்டா வதங்குனதும் நான் இன்னைக்கு 2 லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். சோ அந்த chicken லெக் பீஸை நான் இதல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கங்க. 1 tablespoon chili powder ஆட் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் போட்டுருக்கோம் இல்லையா? சோ கொஞ்சமாவே ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுக்கங்க. நல்லா mix ஆனதும் இதல நான் 1 tablespoon curd ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறமா புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இத நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. chicken நல்லா தண்ணி விட்டுருக்கு. இன்னைக்கு நான் 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசியை நான் panல சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த கப்ல தான் 3 கப் அரிசி எடுத்துர்க்கேன். சோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இந்த ரைஸ்ல நான் ஒரு half lemon ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். கூடவே 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி மறந்துடாதீங்க. தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டு salt ஆட் பண்ணிக்கங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்து 1 tablespoon நெய் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம பிரியாணி நல்லா வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இது வேகட்டும். இப்போ பிரியாணி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது பேச்சுலர்ஸ் கூட சுலபமா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ फ्रेंड्स, இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டவுன் பண்ணிடுங்க. சோ ப்ளீஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. Thank you.